வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கு நாம் பார்க்க போவது அனைவருக்கும் பிடித்த பாரம்பரிய சர்க்கரை பொங்கல் செய்வது எப்படி என்பதுதான். முதலில் பாசிப்பருப்பை மிதமான தீயில் வாசனை வரும் வரை லேசாக வறுத்து எடுக்கிறோம். அதன் பிறகு பச்சரிசி மற்றும் வறுத்த பருப்பை சேர்த்து நன்றாக கழுவிக்கொள்கிறோம். இப்போது ஒரு அகலமான பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து அதில் அரிசி மற்றும் பருப்பை போடுகிறோம். மிதமான தீயில் வைத்து அரிசி மற்றும் பருப்பு நன்றாக வெந்து முழுமையாக குழையும் வரை அடிக்கடி கிளறிக்கொண்டே வேகவிட வேண்டும். ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்து 200 மில்லி கொதிக்க வைத்த பால் சேர்க்கவும். நன்றாக கிளறவும். அரிசி நன்றாக வெந்ததும் கரண்டியால் லேசாக மசித்துக் கொள்கிறோம். இந்த நிலையில்தான் பொங்கலுக்கு சரியான பதம் கிடைக்கும். இப்போது நன்றாக நறுக்கிய அல்லது பொடியாக்கிய வெல்லத்தை நேரடியாக இந்த அரிசி பருப்பில் சேர்க்கிறோம். மிதமான தீயில் வைத்து வெல்லம் முழுவதும் கரையும் வரை தொடர்ந்து கிளற வேண்டும். வெல்லம் முழுவதும் கரைந்து பொங்கல் பளபளப்பாக வந்ததும் ஏலக்காய் பொடி சேர்க்கிறோம். வேறு ஒரு வாணலியில் நெய் சூடாக்கி முந்திரி மற்றும் திராட்சை பொன்னிறமாக பொரித்து பொங்கலில் சேர்க்கிறோம். நெய் அதிகமாக சேர்த்தால் சர்க்கரை பொங்கலின் மணமும் சுவையும் அருமையாக இருக்கும். இப்போது வெல்ல கரைசல் இல்லாமல் நேரடியாக வெல்லம் சேர்த்து செய்த சுவையான சர்க்கரை பொங்கல் தயார். இந்த பொங்கலை சூரிய பகவானுக்கும் அம்மனுக்கும் நெய்வேத்தியமாக படைத்து மகிழ்ச்சியாக பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். இன்னும் பல பாரம்பரிய சமையல் குறிப்புகளுக்காக எங்கள் சேனலை தொடர்ந்து பாருங்கள்.